சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து திமுக அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் கடந்த ஆண்டு யுபிஎஸ்சி, சிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சி ஆகிய தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பணி ஆணை பெற்றுள்ள முன்னாள் மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று மாணவர்களை கௌரவித்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஜிஎஸ்டி வந்த பிறகு பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது, இது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்திற்கு விளம்பர திமுக அரசு உரிமை கொண்டாடுவது வேடிக்கையாக உள்ளதாக தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து திமுக அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் திமுகவை நிர்மலா சீதாராமன் சாடினார். இதேபோன்று 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் என செய்தால் கல்வியின் தரம் பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக இளைஞர்கள் அதிக அளவில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று வர வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இன் பிரின்சிபல் அப்ரூவல் நாங்க கேபினெட்ல கொடுத்திருக்கோம். ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா, ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம்கேல. அதனால எல்லாத்துலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க. சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும், அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும், எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம். அதனால இதுல உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்க போராடினதால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம். இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பாக்குறேங்க, ஜாதி பேருடன் பேரு இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி, முன்னாள் நீதிபதி விமலா, புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர்.